ஊராட்சி சோரையங்காடு கிராமம். இந்த பகுதியில் வந்து ஒரு 7 ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது. அதில் ஒரு 4 ஏக்கரை வந்து ஏழை எளிய மக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் வீடு இல்லாத ஆதரவற்றவர்களுக்கும் அரசு ஒதுக்கி ஒரு 30 குடும்பங்கள் வீடு கட்டி அவங்களுக்கு பட்டாவும் வழங்கியிருக்காங்க. மீதி 3 ஏக்கரா இருக்குது. இப்போது நாங்கள் சோரையங்காட்டில் ரொம்ப 2-3 தலைமுறையாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பகுதி மக்களுக்கு அடிப்படை தேவையான டாய்லெட்டு, விளையாட்டு பசங்க இருக்காங்க, ஒரு 200 பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ப்ளே கிரவுண்டு, எங்களுக்கு தனியாக ரேஷன் கடை கிடையாது, ரேஷன் கடை, இந்த மாதிரி சில அடிப்படை தேவைகளுக்காக இதை ஒதுக்கி தர சொல்லி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டோம். கவர்மெண்ட்டும் விளையாட்டு மைதானம் எடுத்துக்க சொல்லி அனுமதியும் வழங்கிட்டாங்க. இங்கே இருக்கிற சில ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எங்களுக்கு நாங்கள் பரம்பரை வச்சுருந்தோம், எங்களுக்கு தான் வேணும், இதை நாங்கள் விட மாட்டோம், எங்களுக்கே தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பி ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. அவங்க வெளியிடுற தகவல் அனைத்தும் பொய்யானவை. மக்களை குழப்பத்தை ஏற்படுத்தி கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை என்ன பண்ணணும் அரசுன்னா, இது தீவிர நடவடிக்கை எடுத்து இது சம்பந்தமாக பொய்யான தகவலை பரப்புறவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இந்த ப்ளே கிரவுண்டு பசங்களுக்காக அமைத்து கொடுக்கும்படி அரசை பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஊர் மக்கள் சார்பாக.